ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பைத்தானில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ என்ன அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வேறு ஒரு ஃபோல்டரில் நான் மூவ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு பர்டிகுலராக ஒரு பாத் கொடுத்தா அப்படின்னா அந்த பாத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணும்போது இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி அதே நேமில் எனக்கு வந்து ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது காப்பி 1 காப்பி 2 லைக் அந்த மாதிரி க்ரியேட் ஆகுதோ, ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸோ எனக்கு ரீநேம் பண்ணி அந்த ஃபோல்டரில் மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஒரு க்ளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறேன். பாத்தை வந்து நான் அதில் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு இந்த பாத்தை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். நான் இந்த பாத்தை தான் நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு எந்த பாத்து வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பாத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த டோன்ட் டச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போது டிஃபால்ட் லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு இது வந்து ஒரு டப்பிளாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து லிஸ்ட்டாக இருக்கலாம். மற்றபடி எந்த டைப்பில் நான் வந்து டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஃபைல் நேம் மட்டும் லைக் ஸ்ட்ரிங்ஸாவோ இந்த மாதிரி பாஸ் பண்ண விடக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டப்பிள்குள்ளே கொடுத்துட்டு நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டப்பிளாவோ லிஸ்ட்டாவோ கொடுத்தோம்னா எனக்கு இதை அலோவ் பண்ணும். ஸோ ஓகே, நான் இப்போ லிஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். பாத் முதல்ல எக்ஸிஸ்ட்டாக இருக்கா இல்லையன்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எக்ஸிஸ்ட்டாக இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து OS மாடியூல் தேவை. ஸோ அதனால் நான் வந்து OS மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அந்த ஐட்டம்ஸ் எடுக்கணும். ஸோ எந்தெந்த ஃபைல்ஸை மூவ் பண்ண போகிறோன்ட்டு நான் இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். செக் ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ எந்த ஃபைலை மூவ் பண்ணணும், எந்த இடத்துல மூவ் பண்ணணுன்றதை நான் சொல்லணும். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் நான் கால் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூவ் பண்ணியிருக்கு. எக்ஸப்ட் இந்த JSON டேட்டான்ற இந்த ஃபைலை தவிர பேலன்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணியிருக்கு.